வாகை சூடவா. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீட் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக்கிற எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாடியே நீங்கள் நல்லபடியாக நீட் தேர்வு எழுதணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக். இது 3 விதமான டாப்பிக்கை நான் மொத்தம் சேர்த்து எடுக்க போகிறேன். குவாண்டம் நம்பர்ஸ், அதுக்கப்புறமா ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ், அதுக்கு நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதல்ல குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பர்ஸ்னால் என்ன? குவாண்டம் நம்பர்ஸ் இது ஒரு எலக்ட்ரானுக்கான அட்ரஸ். ஒரு எலக்ட்ரான் ஆட்டமில் எந்த இடத்துல இருக்குது, ஆட்டமில் ஷெல்ஸில், சப்ஷெல்ஸில், ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான். இப்போ ஒருத்தர் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கார், எந்த தெருவில் இருக்கார், வீட்டு நம்பரு, அதில் அந்த வீட்டில் எந்த பகுதியில் அவர் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட அட்ரஸ் மாதிரி எலக்ட்ரானுடைய அட்ரஸ் தான் சொல்கிற அந்த டீட்டெயில் தான் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுக்குது. இந்த குவாண்டம் நம்பர்ஸ் எப்படி தொடங்குச்சு, அந்த டீட்டெயில்ஸ் யார் இதை தொடக்கி வச்சது அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி எலக்ட்ரான்ஸ் they were considered as particles. Electrons are considered as particles. Later it is proved that electron can also act as a wave. De Broglie gave its wavelength. He proposed an equation, he derived an equation, and he said that lambda is equal to h by mv is the wavelength of any material particle, not only electron, any material particle, that is given by De Broglie. After that, Erwin Schrödinger proposed an equation called wave equation. In this wave equation, he introduced a term psi. The psi value tells us about, it is called wave function. The psiங்கிற வேல்யூ என்ன? psiக்கு எந்த ஃபிசிக்கல் மீனிங்கும் கிடையாது. இந்த psiங்கிறதுக்கு எந்த ஃபிசிக்கல் மீனிங்கும் கிடையாது. ஒரு எலக்ட்ரான் வேவ் கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணும்போது, பார்ட்டிக்கல் கேரக்டர், வேவ் கேரக்டர் ரெண்டுமே இருக்குதுன்னு ப்ரூவ் ஆச்சு. வேவ் கேரக்டர் எக்ஸிபிட் பண்ணும்போது ஒரு வேவ் ஃபங்க்ஷன், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அது வேவாக ஆக்ட் பண்ணும்போது அதோட ஆம்ப்ளிடியூடு என்னவா இருக்கும், அதை பேஸ் பண்ணி அவர் ஒரு 3 டைமென்ஷனல் ஆக்சிஸை கன்சிடர் பண்ணி அவர் ப்ரப்போஸ் பண்ண ஈக்குவேஷன். Schrodinger's model allowed the electron to occupy 3-dimensional space. It therefore required 3 coordinates or 3 quantum numbers. So based on Schrödinger wave equation, 3 quantum number derive பண்ணியிருக்காங்க. இந்த 3 coordinate பேஸ் பண்ணி Schrödinger wave equation பேஸ் பண்ணி 3 quantum number என்னென்ன அப்படின்னா, principal quantum number, azimuthal or angular momentum quantum number, magnetic quantum number. இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஒரு ஆர்பிட்டலோட சைஸ், ஒரு ஷெல் நம்பர், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அண்ட் தென் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் ஒரு ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். இந்த ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் இன் வேரியஸ் ஆர்பிட்டல், இட் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை angular momentum quantum number. And then comes magnetic quantum number. Orientation of the orbitals is explained by magnetic quantum number. Angular momentum quantum number, அதாவது அசிமுத்தால் இன்னொரு நேம் சப்சிடியரி குவாண்டம் நம்பர், செகண்ட் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். இந்த குவாண்டம் நம்பர் angular momentum of the ஆர்பிட்டலை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அதோட டைரக்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இந்த 3 குவாண்டம் நம்பருமே ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி அரைஸ் ஆனது தான். இதை தவிர 4வது ஒரு குவாண்டம் நம்பர் இருக்குது. கவுட்ஸ்மிட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த குவாண்டம் நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த குவாண்டம் நம்பர் பேர் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் எதை பற்றி சொல்லுன்னா, ஒரு எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் ஆஃப் ஸ்பின். ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும். அந்த 2 எலக்ட்ரானும் ஒரே ஸ்பின்னில் இருந்தால் ஒன்று ரிப்பல் பண்ணும். அதனால் அது ஆப்போசிட் ஸ்பின்னில் அது ரொட்டேட் ஆகுது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். கவுட்ஸ்மிட் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் defines shell number designated by the letter n. Angular momentum quantum number or azimuthal quantum number L, designated by the letter L, which defines the size and energy of the orbital. Magnetic quantum number, which defines the information about the number of orbitals. So electron எப்படி எல்லாம் orient ஆயிருக்கு,
அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அதோட டெசிக்னேஷன் ML. And then spin quantum number defines the direction of spin of an electron within an orbital. ஆர்பிட்டல்குள்ளே இருக்க எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் ஸ்பின் ஆகுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இப்போ நம்ம ஒரு குவாண்டம் நம்பர் அதோட சிக்னிஃபிகன்ஸ் அது என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குவாண்டம் நம்பருங்கிறது ஒரு எலக்ட்ரானுடைய முகவரி அட்ரஸை சொல்கிறது தான் குவாண்டம் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். It represents the energy level in an electron. See, principal quantum number Niels Bohr's atom modelலியே வந்து அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆகுது, ரிவால்வ் ஆகுது. அப்படி ரிவால்வ் ஆகிற எலக்ட்ரான் வந்து வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸில் அது ரொட்டேட் ஆகுது, ரிவால்வ் ஆகுது. இந்த எனர்ஜி லெவல்ஸை நம்ம நம்பர் பண்ணலாம், நியூக்ளியஸ்லேருந்து நம்பர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல் நியூக்ளியஸ்க்கு கிட்டக்க இருக்க எனர்ஜி லெவல் தான் நம்பர் 1, அடுத்தது நம்பர் 3. இதுதான் என்னுடைய வேல்யூ, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பருடைய வேல்யூ. அதே மாதிரி இந்த எனர்ஜி லெவல் அப்படின்னு ஏன் அவர் சொன்னார்னா, இது ஆக்சுவலாக ஷெல் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய கூட அதை வந்து எனர்ஜி லெவலில் ஏன் சொல்கிறாருன்னா, அதுக்கு எனர்ஜி இருக்குது, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது. எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, எந்த எனர்ஜி லெவல் நியூக்ளியஸ்க்கு கிட்ட இருக்கோ, அதாவது நம்பர் 1 n is equal to 1 ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், அதோட நேம் வந்து K அப்படின்னு டெசிக்னேட் பண்ணார். ஸோ அந்த எனர்ஜி லெவல் வந்து லெஸ் எனர்ஜி இருக்கும். அந்த நியூக்ளியஸை விட்டு தள்ளி போக போக எனர்ஜி லெவலுடைய ஷெல்லுடைய எனர்ஜி வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போகும். n is equal to 2னா அது L ஷெல், n is equal to 3னா அது M ஷெல், 4னா N ஷெல், அப்படி போயிட்டே இருக்கும். அதோட எனர்ஜியோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரி, இந்த எனர்ஜி லெவலில் ஒவ்வொரு ஷெல்லுலேயும் எவ்வளோ எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும்? ஒரு வீடுன்னு எடுத்துகிட்டு இவ்வளோ பேர் தான் இருக்க முடியும், அவ்வளோ பேர் தான் அக்கமடேட் பண்ண முடியும். அந்த மாதிரி எவ்வளோ எலக்ட்ரானாக அக்கமடேட் பண்ண முடியும் அதை டீட்டெயிலையும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரே கொடுக்குது. ஒரு ஷெல்லில் அக்கமடேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை வந்து 2n². ஸோ என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஷெல்னு எடுத்துக்கிட்டால் 2 into n வந்து 1, அதனால் 1². ஸோ altogether 2 electron. So first shell, that is K shell, can accommodate only 2 electrons. L shell can accommodate 8 electrons and so on. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஒரு எலக்ட்ரானுடைய எனர்ஜி வேல்யூ என்ன, En is equal to -1312.8 into z² by n², where z is the atomic number and n is the principal quantum number. அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதை தவிர ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ தூரத்தில் இருக்குது நியூக்ளியஸ்லேருந்து அதை வந்து குவாண்டம் நம்பர் சொல்லுது. Rn, that is distance of the electron from the nucleus, is equal to 0.529 into n² into a by z, where a is the mass number and z is the atomic number. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னென்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுங்கிறத கொஞ்சம் ஈஸியாக அந்த டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னங்கிறது எனர்ஜி லெவலை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ணுறது 2n². என்னுடைய வேல்யூ 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே போகலாம் நியூக்ளியஸ்லேருந்து. அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானையும் டிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கொடுக்குது. ஸோ இது எல்லா டீட்டெயிலையும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1னா ஆர்பிட் டெசிக்னேஷன் K, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2 into 1². அதே மாதிரி 2னா L, 8 electrons can be accommodated by L shell. 3 M shell, 18 electrons can be accommodated by M shell. 4 N shell, 32 electrons can be accommodated by N shell. Azimuthal or subsidiary or angular momentum quantum number. It is represented by the letter L. Azimuthal quantum number நம்ம எப்படி டெசிக்னேட் பண்ணுறோம்? L. L உடைய வேல்யூ எப்படிப்பட்டதாக இருக்குன்னா 0லேருந்து n-1 இருக்கும். 0லேருந்து ஆரம்பிக்கும். n உடைய வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. L உடைய வேல்யூ 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 0லேருந்து n-1. ஸோ n வேல்யூ 1ன்னா ஒரு வேல்யூ தான் Lக்கு, n-1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா L will have n number of value. L எதை குறிக்குது அப்படின்னா L வந்து சப்ஷெல்ஸை குறிக்குது. சரி, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்குது. அப்பார்ட்மெண்ட் தான் என்னன்னா ஃப்ளாட் தான் வந்து என்ன இந்த L வேல்யூ. ஸோ L வேல்யூங்கிறது அப்பார்ட்மெண்ட் ஷெல்லுன்னா L வந்து சப்ஷெல். ஸோ எல்லுடைய வேல்யூ 0லேருந்து n-1 இருக்கலாம். ஸோ எல்லுடைய வேல்யூ 0 1 2 3 4ன்னு இருக்கும். சப்போஸ் எல்லுடைய வேல்யூ 0வாக இருந்தால் அதை எந்த சப்ஷெலை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எஸ்.
1 இருந்தால் P, 2 இருந்தால் D, 3 இருந்தால் F and 4 இருந்தால் G etc. ஒரு ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியுன்றது ஃபார்முலா 2n². அதே மாதிரி ஒரு சப்ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா 2 × 2l + 1. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லுங்கிறது ஒரு சப்லெவலை குறிக்குது. எல்லுடைய வேல்யூ வந்து 0லேருந்து n-1 இருக்கும். இப்போ n வந்து 1ன்னா அது கே ஷெல். அப்போ n1ன்னா அத்தனை எல் வேல்யூ தான் இருக்கும். அதாவது எல் வில் ஹாவ் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அப்போது ஒரு செகண்ட் ஷெல்லுன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஷெல்லில் 2 சப்ஷெல் இருக்கும், தேர்ட் ஷெல்லில் 3 சப்ஷெல் இருக்கும். அதனால தான் வந்து எல் வில் ஹாவ் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இதை தவிர இந்த குவாண்டம் நம்பருக்கு ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர்னு பேர் வந்ததுக்கு ரீசன், இது எல் வேல்யூவை வச்சு நம்ம ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த ஆர்பிட்டலில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா √L × L + 1 × h/2π. ஸோ எல் என்னென்ன டீட்டெயில் கொடுக்குதுங்கிற ஈஸியான ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். எல்லுங்கிறது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், வேல்யூ 0 to n-1, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட்டட் இஸ் 2 × 2l + 1. L will have values from 0, 1, 2, 3 which represents s, p, d, f and orbitals respectively, and then it represents a subshell. L will have n number of values. ஸோ இது அந்த டேபுலேஷனில் நம்ம அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கும் அசிமுதால் குவாண்டம் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஃபஸ்ட்டு 3 காலம் பார்த்தீங்கன்னா n வேல்யூ 1, ஆர்பிட் வந்து k, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அக்கமடேட்டட் 2. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் எத்தனை சப்ஷெல்லில் இருக்குது அப்படின்னா L வந்து n1னா L என்ன 0, L 0னும் போது சப்ஷெல் எதை குறிக்குதுன்னா S சப்ஷெல்லை குறிக்குது. இதை நம்ம சப்போஸ் k ஆர்பிட்டில் இருக்கிற S சப்ஷெல், L ஆர்பிட்டில் இருக்கிற S சப்ஷெல், M ஆர்பிட்டில் இருக்கிற S சப்ஷெல், இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? k உடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, L 2, M 3, அதான் வந்து அதனுடைய ஆர்டர். ஓகே, ஸோ அதனால் அதோட ரெப்ரசன்டேஷனும் நம்ம 1s, 2s, 3sன்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற சப்ஷெல்ஸை நம்ம 1ங்கிற ப்ரிஃபிக்ஸும், செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கிற சப்ஷெல் 2, தேர்ட் ஆர்பிட்டில் இருக்கிற சப்ஷெல்க்கு 3ங்கிற ப்ரிஃபிக்ஸும் நம்ம கொடுக்குறோம். எல்லா சப்ஷெல் s, p, d, f ஆர்பிட்டல்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஆர்பிட் நம்பர் 1, அதில் இருக்க சப்ஷெல்லும் 1 தான். என்ன சப்ஷெல் இருக்குது? 1s. இது ஏன் எஸ் சப்ஷெல் நம்ம சொல்கிறோம்? எல் வேல்யூ 0னா அது எஸ் சப்ஷெல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த எஸ் சப்ஷெல்லை எவ்வளோ எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும்? 2 × 2l + 1. 2 × 2l என்ன? 2 × 0 தான் அகெயின், ப்ளஸ் 1 அகெயின் 2 × 1 which is equal to 2. அப்போ எஸ் சப் லெவல் கேன் அக்கமடேட் 2 எலக்ட்ரான். இதே மாதிரி பி சப் லெவல்னு எடுத்துக்கிட்டா 2 × 2l + 1 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எல் வேல்யூ 1ன்னு போட்டு அதனுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 6 அப்படின்னு வரும். ஸோ அப்போ பி ஆர்பிட்டல் 6 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும். டி ஆர்பிட்டல் அதே மாதிரி 10 எலக்ட்ரான், எஃப் ஆர்பிட்டல் 14 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும். டி உடைய எல் வேல்யூ 2, எஃப் உடைய எல் வேல்யூ 3. இது வந்து 2 × 2l + 1 ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ இந்த டேபுலேஷனில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்டு ஆர்பிட்டை எடுத்துக்கோங்க. தேர்ட் ஆர்பிட் எம் ஆர்பிட், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட்டட் என்ன? 18. ஸோ 18 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 18 எலக்ட்ரான் 3 சப்ஷெல்லில் இருக்குது. 3 சப்ஷெல் என்ன? ஸோ when n is equal to 3, L is equal to 0, 1, 2. L 0னா அது 3s சப்ஷெல், L 1னா அது 3p சப்ஷெல், L 2னா அது 3d சப்ஷெல். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ் சப்ஷெல்லில் 2 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும், பி சப்ஷெல்லில் 6 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும், டி சப்ஷெல்லில் 10 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ இந்த 18 எலக்ட்ரான் இந்த 2, 6, 10 டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, சப்ஷெல்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 18 பேர் இருக்காங்க. அந்த 18 பேரும் 3 ஃப்ளாட்டில் 2 பேர் ஒரு ஃப்ளாட்லேயும், 6 பேர் ஒரு ஃப்ளாட்லேயும், 10 பேர் இன்னொரு ஃப்ளாட்லேயும் இருக்காங்க. அப்படி தான் நீங்கள் அதை கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி n ஆர்பிட்டும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அக்கமடேட்டட் 32. இந்த 32 எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா எல்லோட வேல்யூ 0, 1, 2, 3 which corresponds to 4s, 4p, 4d and 4f ஆர்பிட்டல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல் நம்பர் ஆர்பிட்டோட நம்பர் 4னா அதில் 4 சப்ஷெல் இருக்குது பாருங்கள், 4s, 4p, 4d, 4f. ஸோ இந்த 4 சப்ஷெல்லில் எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? 2, 6, 10, 14. மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஷெல்லில் ஒரு சப்ஷெல்லில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு.
அடுத்து நம்ம பார்க்க போகிற குவாண்டம் நம்பர் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை எம்எல்னு டெசிக்னேட் பண்ணலாம். இது வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் வேரியஸ் ஆர்பிட்டலோட ஓரியன்டேஷனை பற்றி சொல்கிறது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ வந்து ஒவ்வொரு எல் வேல்யூக்கும் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ நம்ம எழுதலாம். அதாவது அகெயின் நான் சொல்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் ஷெல், ஃப்ளாட் தான் வந்து சப்ஷெல். இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ரூம்ஸ் தான் வந்து ஆர்பிட்டல்ஸ். ரூம்ஸ் தான் என்ன? ஆர்பிட்டல். ஸோ இந்த ஆர்பிட்டலை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அதோட ஓரியன்டேஷன், அது எங்கே இருக்குது, எந்த ஆக்சிஸில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஒவ்வொரு சப்ஷெலுக்கும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதோட வேல்யூ வந்து -L through 0 to +L. இப்போ L வேல்யூ 0னா M வேல்யூவும் 0, L வேல்யூ 1னா M வேல்யூ -1 0 +1, L value 2 na M value -2 -1 0 +1 +2. So different values of M for a given L value represent different orientation of orbitals in space. So ஒரு ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், அதாவது ஒரு ஆட்டமை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எனர்ஜி லைனோ ஸ்பெக்ட்ரல் லைனோ மல்டிபிள் லைனாக ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அந்த இஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஜீமன் இஃபெக்ட். ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். The magnitude of angular momentum is determined by the quantum number L. So angular momentum ஓட அளவு என்னன்னு சொல்கிறது L, அதோட டைரக்ஷன் என்னன்னு சொல்கிறது ML. ஸோ இந்த டேபுலேஷன் ஒரு ஷெல், ஒரு சப்ஷெல், ஒரு ஆர்பிட்டல், இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நான் இப்போ சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் n is equal to 1, orbit k, number of electron accommodated 2, L value 0. When L value 0 னா அது என்ன? 1s. அது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அக்காமடேட்டட் என்ன? 2 × 2l + 1 2. ஸோ இந்த 1s ஆர்பிட்டலில் அந்த 2 எலக்ட்ரான் இருக்குது. L வேல்யூ 0னா M வேல்யூவும் 0. ஆர்பிட்டல் டெசிக்னேஷன் வந்து 1s. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது? 1s ஆர்பிட்டலில் இருக்குது. ஸோ செகண்ட் ஆர்பிட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஆர்பிட் வந்து L ஆர்பிட், அதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்லேயே தெரியும். அந்த 8 எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு? 2 சப்ஷெல்ல. ஷெல்லோட L வேல்யூ என்ன? 0 1. 0னா S சப்ஷெல், செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கிறதுனால 2s சப்ஷெல். 1னா P சப்ஷெல், செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கிறதுனால 2p சப்ஷெல். ஆனால் இந்த 2p சப்ஷெல் எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு? லாஸ்ட்டாக பாருங்கள், ஆர்பிட்டல் 3 ஆர்பிட்டலாக ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு. அதோட M வேல்யூ என்ன? -1 0 +1. ஏன்னா L is equal to 1னா M will have values from -L through 0 to +L. அதனால் -1 0 +1. ஆர்பிட்டலோட டெசிக்னேஷன் என்னன்னு பார்த்தா 2px 2py 2pz. ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டலையும் 2 எலக்ட்ரான் தான் அக்கமடேட் பண்ண முடியும். அதுதான் ஆர்பிட்டலோடைய டெஃபினிஷனும். இட் இஸ் அ 3-dimensional orientation in space where the probability of finding the electrons is maximum. அதுதான் வந்து ஆர்பிட்டல். ஸோ ஒரு ஆர்பிட்டலில், அதாவது ஒரு ஃபைண்டிங் அ 12A student in his class, the probability of finding a 12A student in his class is greater than in the ground. ஏன்னா அவன் கிளாஸில் அவன் இருப்பான், அதுதான் அந்த ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இன் ஆர்பிட்டல் இஸ் கிரேட்டர். ஓகே, அதை தான் நம்ம ஆர்பிட்டல்னு சொல்கிறோம். ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் தான் அக்கமடேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து ஒரு p ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும்னா p சப் லெவலில் அது 3 ஆர்பிட்டலாக இருக்குது. அந்த p சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டல் இருக்குது, px py pz. ஒவ்வொரு ஆர்பிட்டலையும் 2 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும். அடுத்து ஆர்பிட் நம்பர் m ஆர்பிட். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அக்கமடேட்டட் இஸ் 18. இந்த 18 எலக்ட்ரான் சப்ஷெல், 3 சப்ஷெல், அதோட அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் வேல்யூ 0 1 2. அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் 0னா அது என்ன? எஸ். தேர்ட் ஆர்பிட்டுங்கிறதுனால 3s. 1னா 3p, 2னா 3d. ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட்டட் இன் p sublevel is 6, s sublevel is 2, p sublevel is 6, d sublevel is 10. இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஆர்பிட்டலில், அதை வந்து m வேல்யூ சொல்லுது. When L is equal to 0, m is equal to 0. When L is equal to 1, m is equal to -1 0 +1. அதோட ஆர்பிட்டல் டெசிக்னேஷன் 3px 3py 3pz. அடுத்தது L is equal to 2னா ஆர்பிட்டல்
வந்து m வேல்யூ வந்து -2 -1 0 +1 +2. இதோட ஆர்பிட்டல் டெசிக்னேஷன் 3d x square minus y square 3d x y 3d yz 3d zx 3d z square. இது எல்லாமே வந்து ஆர்பிட்டலோட டெசிக்னேஷன். ஸோ 5 ஆர்பிட்டல் இருக்குது. டி சப் லெவலில் 10 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும்னா 5 ஆர்பிட்டல் இருக்குது. அதுனா என்ன, 2 எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டலில் அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ அப்போது ஒரு சப்ஷெல்லில் 2 எலக்ட்ரான் எஸ் சப்ஷெல்லில் 2 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும்னா ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. பி சப்ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும்னா 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. டி சப்ஷெல்லில் 10 எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும்னா 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து இந்த n ஆர்பிட் அதே மாதிரி தான். இதில் வந்து n ஆர்பிட்டலில் எல் வில் ஹேவ் 4 வேல்யூ 0 1 2 3. இந்த நம்பர் 3 எல் வேல்யூ இஸ் 3னா m வேல்யூ என்ன 7 வேல்யூஸ் இருக்கும். 7 ஓரியன்டேஷன் இருக்குது. -3 -2 -1 0 +1 +2 அண்ட் +3. இதோட ஆர்பிட்டலோட டெசிக்னேஷன் 7 ஆர்பிட்டல். ஏன்னா எஃப் ஆர்பிட்டல் எஃப் சப்லெவல் 14 எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும். எல் இஸ் ஈக்குவல் டு 3னா அது எஃப் சப்லெவல், அதில் 14 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும். 2 எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டலில் அப்படின்னும் போது நேச்சுரலாக 7 ஆர்பிட்டல் இருக்கும். இந்த 7 ஆர்பிட்டல் தான் 7 m வேல்யூஸ். எம்எல்லோட வேல்யூஸ் 7 வேல்யூ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது -3 -2 -1 0 +1 +2 அண்ட் +3. அதோட ஆர்பிட்டலோட டெசிக்னேஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே இன்னொரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்பிட்னா ஷெல் எனர்ஜி லெவல் எது வேணால் சொல்லலாம். ஒரு ஆர்பிட், இந்த ஆர்பிட்குள்ளே சப்ஷெல்குள்ளே ஆர்பிட்டல் இருக்குது. ஃபைன், சரி. ஒரு ஆர்பிட்டில் எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அதை டைரெக்டாக எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா n ஸ்கொயர். சரி, m ஆர்பிட்டை எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். n இஸ் ஈக்குவல் டு 3. ஆர்பிட் வந்து m. m ஆர்பிட்டல் n ஸ்கொயர் வந்து 9. அதில் 9 ஆர்பிட்டல் இருக்குது. அதுக்கு என்ன ப்ரூஃபு, நம்ம ஆர்பிட் வந்து m அப்படின்னா 3 ஆர்பிட் நம்பர் வந்து 3. அதில் 3 சப்ஷெல் இருக்கும். என்னென்ன சப்ஷெல், எல் வேல்யூ 0 1 2, அதாவது 3s 3p 3d. 3sல 2 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும், அதனால் ஒரு ஆர்பிட்டல். 3pல 6 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும், 3 ஆர்பிட்டல். L இஸ் ஈக்குவல் டு 1னா m இஸ் ஈக்குவல் டு -1 0 +1. ஸோ 3 ஆர்பிட்டல். 1 + 3 என்ன 4 ஆர்பிட்டல். டி சப்ஷெல் 3Dயில் 10 எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும், 5 ஆர்பிட்டல் இருக்குது. இந்த 5 ஆர்பிட்டல் ப்ளஸ் 4 ஆர்பிட்டல் மொத்தம் எத்தனை 9 ஆர்பிட்டல். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆர்பிட்டில் எவ்வளோ சப்ஷெல் இருக்குன்னா, ஆர்பிட் நம்பர் என்னன்னா n நம்பர் ஆஃப் சப்ஷெல் இருக்குது. ஒரு ஆர்பிட்டில் எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது, n ஸ்கொயர் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் இருக்குது. அடுத்த டேப்லேஷன் பாருங்கள். சரி, ஒரு சப்ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுக்கு ஃபார்முலா 2l + 1. சப்ஷெல் எஃப்னு வச்சுக்கோங்க. எஃப்னா 2 × 3 + 1 இஸ் 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு டைரக்ட் கால்குலேஷன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் அந்த சப்ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டல் இருக்குன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேஸ் பண்ணியும் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியும் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன, எஸ் வந்து 2 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும், p10 s2 p6 d10 f14. 2 எலக்ட்ரான்ஸ்னால் ஒரு ஆர்பிட்டல், 6 எலக்ட்ரான்னா 3 ஆர்பிட்டல், 10 எலக்ட்ரான்னா 5 ஆர்பிட்டல், 14 எலக்ட்ரான்னா 7. So orbital definition again, it is a 3-dimensional space where there is the probability of finding an electron is maximum. So it's another tabulation which is giving us the relationship between the main energy level, number of sublevel, identity of the number of sublevels, number of orbitals, number of electrons. ரெஃபரன்ஸ்க்கு தான் இதை கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், மெயின் எனர்ஜி லெவல் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் சப்லெவல் எத்தனை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எத்தனை ஒரு ஷெல்லில் எத்தனை சப்ஷெல் இருக்குங்கிறது அந்த ஷெல் நம்பர் தான். ஸோ ஷெல் நம்பர் 2னா சப்ஷெல் எத்தனை இருக்கும்னா 2 சப்ஷெல் இருக்கும். அது டெசிக்னேஷன் என்ன, 2s 2p. அது எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் மொத்தமானா n ஸ்கொயர் 1 + 3. 2s வந்து ஒரு ஆர்பிட்டல், 2p வந்து 3 ஆர்பிட்டல், மொத்தமாக என்ன 4 ஆர்பிட்டல், which is the shell number is 2. so 2 square is 4. number of electrons accommodated வந்து 8 ஆக்சுவலாக. அதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கு, 2sல 2 எலக்ட்ரானும் 2pல 6 எலக்ட்ரானும் அது அங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அந்த 4th குவாண்டம் நம்பர் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இதுதான் அந்த ரெட் ஸ்பியர் தான் வந்து எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் கிளாக் வைஸில் ஸ்பின் ஆனால் ரொட்டேட் ஆனால் அதனுடைய வேல்யூ ஸ்பின் குவாண்டம் நம்பர் வேல்யூ +½
ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆனால் அதனுடைய வேல்யூ வந்து -12. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ ஒரு ஆர்பிட்டலில் நமக்கு தெரியும் ஒரு ஷெல்லில் சப்ஷெல் இருக்குது, சப்ஷெல்லில் ஆர்பிட்டல் இருக்குது. ஆர்பிட்டல் ஒரு ஆர்பிட்டலையும் 2 எலக்ட்ரான் தான் அக்காமடேட் ஆகும். அந்த 2 எலக்ட்ரானும் ஒரே ஸ்பின்னில் இருக்காது. ஒரே ஸ்பின்னில் இருந்தால் ஒன்று ரிப்பல் பண்ணும். இது ஆப்போசிட் ஸ்பின்னில் தான் இருக்கும். Okay, so அதை explain பண்ணுறது தான் spin quantum number. It represents the spin of the electron and is denoted by the letter ms. Corresponding to the clockwise and anti-clockwise spinning of the electron, maximum 2 values are possible for this quantum number. ms is -12 and +12. -12 corresponding to the anti-clockwise spinning and +12 corresponding to the clockwise spinning. This is again a tabulation which gives a gist of everything. எல்லாத்தையும் ஒரு நட்ஷெல்லில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர் n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை பற்றி சொல்லுது? எலக்ட்ரானுடைய எனர்ஜி லெவலை பற்றி சொல்லுது. அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1 2 3 எட்ஸெட்ரா ஒரு இன்டீஜர் ஹோல் நம்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது எதை பற்றி இன்ஃபர்மேஷன் எக்ஸப்ட் ஃபார் டி ஆர்பிட்டல் ஷெல் நம்பர் மேட்சஸ் த ரோ ஆஃப் த பீரியாடிக் டேபிள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஒரு பீரியாடிக் டேபிளில் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ்னால் ரோஸ். இப்போ ஃபஸ்ட்டு பீரியட்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு ஷெல்லில் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் பீரியட்னு எடுத்துக்கிட்டால் செகண்ட் ஷெல் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எவ்ரி பீரியட் ஸ்டார்ட்ஸ் வித் அ நியூ ஷெல் நம்பர். ஓகே, 7 பீரியட்ஸ் இருக்குன்னா நியூ ஷெல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் லித்தியம் ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 1s1 அதனுடைய கன்ஃபிகரேஷனாக இருக்கும். எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் படிச்சிங்கன்னா இது இன்னும் பெட்டராக புரியும். அடுத்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாருமே வந்து இன்னொரு நியூ ஆர்பிட்டில் ஒரு எஸ் சப் லெவலில் எலக்ட்ரான் என்டர் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து S1 கன்ஃபிகரேஷன் இருக்கும். ஹைட்ரஜன் 1s1, லித்தியம் 2s1, சோடியம் 3s1, பொட்டாசியம் 4s1 and so on. ஸோ எவ்ரி அந்த பீரியட் நம்பரை வந்து டெபிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அடுத்து அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் SPDF ஆர்பிட்டல்ஸ் பற்றி சொல்லுது. என்னுடைய வேல்யூ 0 to n-1 இருக்கும். அது எதை பற்றி? ஆர்பிட்டல்ஸ் சப்லெவல்ஸை பற்றி அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. L0னா S சப்லெவல் or S orbital, L1னா அது P orbital, L2னா அது D orbital, L3னா அது F orbital. And then ML magnetic quantum number இது ஆர்பிட்டலோட சப்டைப், அதாவது எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸை பற்றி சொல்கிறது தான் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அதனுடைய வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் -L through 0 to +L. So L is equal to 0 na 2 electron in one orbital, L is equal to 1 na P sublevel 2 electron in each 3 suborbital. So P sublevel 3 suborbital இருக்கு. D sublevel அதே மாதிரி 5 suborbital இருக்கு. Spin quantum number பற்றி நம்ம பார்த்துட்டோம், ±12, which tells us the spinning of electron in the clockwise and anti-clockwise direction. Now we'll move on to the evaluation part. நம்ம சில example questions பார்க்கலாம், அது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க. So இது first வந்து which one of the following sets of quantum number represents higher energy level? இந்த higher energy level அப்படின்னா ஆர்பிட் நம்பர் எதுக்கு அதிகமோ அது ஹையர் எனர்ஜி லெவல். அது தவிர n+L ரூல்னு ஒன்று இருக்குது. அது டெஃபினட்டாக நம்ம எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்க்கும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா n வேல்யூ, என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல்னா அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், இந்த 2 குவாண்டம் நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ ஹையஸ்ட்டாக இருந்தால் அது ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். சப்போஸ் 2 n+L வேல்யூ சேமாக இருந்தால் எந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஹையாக இருக்கோ அது வந்து நீங்கள் ஹையர் எனர்ஜி லெவலாக நீங்கள் எடுத்துக்கலாம். See, for example, n is equal to 4, L is equal to 0. 4 plus 0 is 4. அடுத்து n ஆப்ஷன் B, n is equal to 3, L is equal to 1. 3 plus 1 is equal to 4. And option C, n is equal to 3, L is equal to 2. 3 plus 2 is 5. And option D, n is equal to 3, L is equal to 0. 3 plus 0 is 3. So முதல்ல 4 வந்தது, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 3. எதுக்கு ஹை n+L வேல்யூ இருக்குது? ஆப்ஷன் C. அப்போது அதுதான் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். Which of the following is not permissible? அதான் செகண்ட் கொஸ்டின். n is equal to 4, L is equal to 3. ஆப்ஷன் B, n is equal to 4, L is equal to 2. n4நாவே எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா n is equal to 4னு இருக்குது. 4நாவே எல்லுடைய வேல்யூ 0, 1, 2, 3 இந்த 4 வேல்யூ தான்
permitted. So இங்கே பார்த்தீங்கன்னா n is equal to 4, l is equal to 3, permitted. n is equal to 4, l is equal to 2, permitted. n is equal to 4, l is equal to 4, not permitted. So option C is not permissible. D பார்த்தீங்கன்னா n is equal to 4, l is equal to 0, permitted. So option A represents 4F subshell, option B represents 4D subshell, option C represents 4G subshell, which is not permissible. Option D represents 4S subshell, which is permissible. The third question, it is asked during the year 2016. It is a NEET question. The electrons occupying same orbital are distinguished by ஒரே ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான். ஒரே ஆர்பிட்டலில் இருக்குன்னா அதோட ஷெல் நம்பர் சேம், சப்ஷெல் நம்பர் சேம். ஓகே, அதனுடைய ஒரே ஆர்பிட்டலில் இருக்குன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் சேம். அப்போது டைரக்ஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது இட் இஸ் டிஸ்டிங்விஷ்டு பை ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். Fourth question, total value of the magnetic quantum number R. ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருடைய டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்கும்? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை பற்றி சொல்லுது? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டலை பற்றி சொல்லுது. நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் வந்து ஒன்று n ஸ்கொயர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வச்சு சொல்லணும்னா, அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் எல் வேல்யூ வச்சு சொல்லணும்னா 2l + 1. இங்கே n ஸ்கொயர் ஆப்ஷன் இல்லை, இங்கே 2l + 1 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன் A, B, C are wrong. Option D is right, that is 2l + 1. So number of orbitals in a given subshell is given by the value 2l + 1. So the total value of the magnetic quantum number is 2l + 1. And then evaluation question number 5, that is maximum number of electron as subshell with L is equal to 3, n is equal to 4. L value 3, n value 4 அப்படினாவே அது 4f subshell. L value 3, 0 na S, 1 na P, 2 na D and 3 na F. 4f subshell. இந்த 4f subshell எவ்வளோ எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ண முடியும்? f subshellனாவே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? 14. 2, 6, 10, 14. S, P, D, F ஆர்பிட்டலில். ஸோ F ஆர்பிட்டலில் 14 எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்து 6th question. When the azimuthal quantum number has the value of 2, the number of orbitals possible. அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் தான் L. L வேல்யூ 2 அப்படின்னா M வேல்யூ என்னவா இருக்கும்? -2, -1, 0, +1, +2. எத்தனை வேல்யூ இருக்குது? 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ L வேல்யூ 2னா அந்த சப்ஷெல் வந்து D சப்ஷெல். D சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். அப்படியும் நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். And 7th question, what is the maximum number of electrons that can be associated with the following set of quantum numbers? N is equal to 3, L is equal to 1, M is equal to -1. N3 அப்படின்னா third shell, L1 அப்படின்னா அது P subshell, 3P subshell. M value -1 அப்படின்னா அது 3px சப்ஷெல்லாக இருக்கலாம், 3px ஆர்பிட்டலாக இருக்கலாம். ஸோ இது ஒரு ஆர்பிட்டலை குறிக்குது. எந்த ஆர்பிட்டலாக இருந்தாலும் எம் வேல்யூவோடு சேர்த்து கொடுக்கும்போது ஒரு ஆர்பிட்டலை எவ்வளோ எலக்ட்ரான் மேக்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும்னா 2 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, the electrons identified by quantum numbers. 4 set of quantum number கொடுத்துருக்காங்க. இந்த electrons identified by the quantum numbers எந்த ஆர்டரில் பிளேஸ் பண்ணலாம்? இது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். ஆனால் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற அஃபா பிரின்சிபலை இங்கே அப்ளை பண்ணோம். n+l ரூல் தான். அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு லோயர் எனர்ஜி ஆர்பிட்டலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலில் பிளேஸ் ஆகும். ஆர்பிட்டலோட எனர்ஜி எதை வச்சு கேல்குலேட் பண்ணலான்னா n+l வேல்யூ, பிரின்சிபல் அண்ட் அசிமுத்தால் குவாண்டம் நம்பரை வச்சு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ n is equal to 4, l is equal to 1 அப்படின்னா n+l வந்து 5. n is equal to 4, l is equal to 0னா n+l வேல்யூ 4. n is equal to 3, l is equal to 2னா n+l வேல்யூ 3 + 2 5. n is equal to 3, l is equal to 1னா 3 + 1 4. இதில் 5 வந்து 2 நம்பர் 1 நம்பர் 3 இருக்குது. இதில் லோயர் n வேல்யூ எடுத்துக்கணும். அதாவது n is equal to 3, l is equal to 2. அதில் தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் பிளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் n is equal to 4, l is equal to 1. அதில் எலக்ட்ரான் பிளேஸ் ஆகும்.
ஸோ இது ஆர்டரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அதே மாதிரி 2 and 4 பார்த்தீங்கன்னா n ப்ளஸ் வந்து எல் வந்து 4ஆகவே இருக்குது. இதில் லோயர் n வேல்யூ எடுத்துக்கணும். லோயர் n வேல்யூ என்ன? n is equal to 3, l is equal to 1. அதுதான் வந்து லோயர் n வேல்யூ. ஸோ ஆர்டர் வந்து என்னென்னா நம்பர் 4, அதுக்கப்புறமா நம்பர் 2, அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்பர் 3, அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்பர் 1. இதை பேஸ் பண்ணி தான் இப்படி தான் எலக்ட்ரான் வந்து லோயர் டு ஹையர் எனர்ஜி லெவலில் ஃபில் ஆகும். அதாவது மறுபடியும் நான் சொல்கிறேன், எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்டரில் ஃபில் ஆகும்? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜியில் ஃபில் ஆகும். இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? பிரின்சிபல் அண்ட் அசிமுத்தால் குவாண்டம் நம்பரை ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ ஹையராக இருந்தால் ஹை எனர்ஜி, லோயராக இருந்தால் லோ எனர்ஜி. சப்போஸ் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் எனர்ஜியாக இருந்தால் லோயர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் லோ எனர்ஜி, ஹையர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் ஹை எனர்ஜி. இப்படி தான் நம்ம அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆர்டர் தான் ஆப்ஷன் ஏ. 4 ஹேவிங் த லோயஸ்ட் எனர்ஜி, அதுக்கப்புறமா தான் 2, அதுக்கப்புறம் 3 and then 1. So option A is the answer. And then question number 9. The maximum number of sublevels, orbitals and electrons in n shell of an atom or dash respectively. n, k, l, m, n, fourth shell. இந்த fourth shell எத்தனை சப்லெவல் இருக்குது அப்படின்னா அதோட ஷெல் நம்பர் என்ன? 4. அப்போ 4 சப்லெவல்ஸ் இருக்குது. எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது? 4னா 4 ஸ்கொயர், n ஸ்கொயர் அப்படின்னா எத்தனை? 16 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. எவ்வளோ எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும்? 4 ஷெல் நம்பர்னா 2n ஸ்கொயர், 32 எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ என்ன ஆன்சர்? 4, 16, 32 is the answer. Option C is the answer. So number of subshells in n shell, since it is the fourth shell, number of subshell is 4. Number of orbital, since it is the fourth shell, number of orbital is n square, which is 16. And number of electron, fourth shell, 2n square is the number of electron, which is 32. So 4, 16, 32, option C is the answer. Next question. Which orbital the angular momentum of an electron is 0? ஒரு எலக்ட்ரானோட angular momentum s ஆர்பிட்டலில் 0வாக இருக்கும். s ஆர்பிட்டலோட ஷேப் பற்றி படிக்கும்போது இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். s ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல். அதோட angular momentum 0 of electron in s orbital is 0. And then evaluation question number 11. Which of the following sets of quantum number is correct for an electron in 4f orbital? 4f அப்படினாவே n value 4, f orbitalனாவே l value 3. So n value 4 இருக்கணும், l value 3 இருக்கணும். ஸோ இதுலேயும் ஆப்ஷன் B and D போயிடுது. ஆப்ஷன் A and C தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். L value 3 இருந்தால் m value -3, -2, -1, 0, +1, +2, +3 இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் A பார்த்தீங்கன்னா m value +4னு கொடுத்துருக்காங்க. ஸோ A value wrong. C value பார்த்தீங்கன்னா n is equal to 4, l is equal to 3, m is equal to +1, which is a possible value. So option C is correct. And then next question. Consider the following set of quantum numbers. See, 5 set of quantum number கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 300 + half, அதாவது n, l, m, s. Principal, azimuthal, angular, magnetic and spin quantum number values கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா which of the following sets of quantum number is not possible அப்படின்னு கேட்குறாங்க. 300 + halfனா 3s sublevel, m l 0னா m 0, அது கரெக்ட், அது பெர்மிசிபிள். ஸோ அடுத்து செகண்ட் 2 2. சி n 2னா l வேல்யூ வந்து 0 1 தான் இருக்க முடியும். ஸோ the set of quantum number given in the second set of quantum number is not possible. Third வந்து 4 3 -2 -half. 4ங்கிறது fourth orbit, 3னா f, 4f. இது 3 இருந்தால் l வேல்யூ m வேல்யூ -3 -2 -1 அப்படி இருக்கலாம். ஸோ அது பாசிபிள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து செட் என்ன? 1 0 -1 -half. சி எல் வேல்யூ 0னா எம் வேல்யூவும் 0வாக தான் இருக்க முடியும். அதனால் ஃபோர்த்தும் பெர்மிட்டட் இல்லை. ஸோ செகண்டும் பாசிபிள் இல்லை, ஃபோர்த்தும் பாசிபிள் இல்லை. ஃபிஃப்த்து பாருங்கள் 3 2 3. சி எல் வேல்யூ 2 ஃபைன், என் வேல்யூ 3. இது வந்து ஒரு
0 1 2னா என்ன 3D சப்லெவல். L வேல்யூ 2ன்னு இருக்கும்போது M வேல்யூ -2 -1 0 +1 +2 தான் இருக்க முடியும். ஸோ இங்கே 3ன்னு கொடுத்துருக்கு. ஸோ அது நாட் permitted, not possible. So எதெல்லாம் not possible? 2 4 and 5. So option C 2 4 and 5 is the correct answer. Next question, what is the maximum number of orbitals that can be identified with the following quantum numbers? N is maximum number of orbital, N 3, L is equal to 1, M is equal to 0. So M value கொடுத்ததுனால ஒரு orbital தான் possible. So N value 3 இருந்தா number of orbital possible 3 square 9. L value 1 இருந்தா அது p orbital, p sublevel, அதில் 3 orbital possible. ஆனால் இங்கே M வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. M வேல்யூ என்ன 0. அப்போ M வேல்யூ 0னா அது ஒரு ஆர்பிட்டலை தான் குறிக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் என்ன 1. இது வரைக்கும் நம்ம பார்த்ததை நம்ம திரும்பவும் வந்து ஒரு ரீகேப்சுலேஷன் பார்க்கலாம். குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. Principal quantum number designated by the letter N, azimuthal quantum number designated by the letter L, magnetic quantum number designated by the letter ML, and spin quantum number designated by the letter MS. Principal quantum number tells us the shell number. எந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குது அது சொல்கிறது principal quantum number. L, azimuthal quantum number tells us about the subshell. எந்த சப்ஷெல்லில் எலக்ட்ரான் இருக்குது, ஒரு ஷெல்லில் சப்ஷெல் இருக்குது, இதில் எந்த சப்ஷெல்லில் எலக்ட்ரான் இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் வந்து அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். அண்ட் தென் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஒரு ஷெல்லில் சப்ஷெல்லில் ஆர்பிட்டல் இருக்குது, எந்த ஆர்பிட்டலில் எலக்ட்ரானோட ஓரியன்டேஷன் இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அண்ட் தென் fourth one is spin quantum number, tells us about the direction of spin of electron, whether the electron spins in the clockwise direction or in the anti-clockwise direction. ஒரு ஆர்பிட்டல் அதை பற்றி சொல்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஆர்பிட்டல்னா என்ன அப்படின்னா ஒரு ரூம் தான் ஒரு ஆர்பிட்டல். ஆர்பிட்டல்ங்கிறது ஒரு ரூம் மாதிரி. அது ரூம்னா என்ன, ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ், ஒரு கியூபிக் ஸ்பேஸை நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த ரூமில் 2 எலக்ட்ரான் தான் அக்கமடேட் பண்ண முடியும், அதுக்கு மேலே அக்கமடேட் பண்ண முடியாது. இந்த 2 எலக்ட்ரானும் லைக் சார்ஜ் நமக்கு வரலாம். ஒரு லைக் சார்ஜஸ் வந்து எப்படி வந்து ஒரு சின்ன ஸ்பேஸில் அக்கமடேட் ஆகிருக்கு, அதுதான் அந்த லைக் சார்ஜ் வந்து ஒன்று ரிப்பல் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து ஆர்பிட்டல்ங்கிற அந்த ஸ்பேஸ்க்குள்ளே 2 எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னா ஒன்று பாசிட்டிவ் ஸ்பின்னில் ரொட்டேட் ஆகுது, இன்னொன்று நெகட்டிவ் ஸ்பின்னில் ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆப்போசிட் ஸ்பின்னில் எலக்ட்ரான்ஸ் ரொட்டேட் ஆகுது. அப்போது ஒன் கேன்சல்ஸ் த இஃபெக்ட் ஆஃப் த அதர். ஸோ அது நியூட்ரலைஸ் ஆகிட்டு இருக்கும். இதனால தான் வந்து அந்த ஆர்பிட்டலில் சிங்கிள் எலக்ட்ரான் அன்பேடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அன்பேடு சிங்கிள் எலக்ட்ரான் வந்து ஒரு சின்ன மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுது. ஏன்னா அது ஸ்பின் ஆகிட்டுருக்கு, அது மூவ் ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து இன்னும் மல்டிபிள் லைன்ஸை ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து எலக்ட்ரான், ஒவ்வொரு எலக்ட்ரானும் இப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, இன்னொரு எலக்ட்ரான் இல்லை, அவைலபிளாக இல்லை, பேர் ஆகலை அப்படின்னும் போது அந்த இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் ஆகும்போது அதோட இஃபெக்டை கேன்சல் பண்ணுற ஆப்போசிட் ஸ்பின்னில் இருக்கிற எலக்ட்ரான் அங்கே இல்லை. அப்படி இல்லைன்னும் போது அந்த எலக்ட்ரான் ஒரு டைனி மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுது. அதனால தான் ஒரு மேக்னெட்டிக் லைன், அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் எக்ஸ்ட்ராவாக ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அதனால தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தால் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ், ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ், டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பரில். ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேயும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. ஸ்பின் குவாண்டம் நம்பரை வச்சு தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த எலிமெண்ட், அந்த ஆட்டமுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபார்முலா மியூ இஸ் ஈக்குவல் டு √n × n + 2 போர் மேக்னெட்டான். என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ ஏன் அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக்காக இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்லாம் வந்து அயன்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் அயனில் வந்து 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் ஹையாக இருக்குது. அந்த அயன், கொபால்ட், நிக்கல் இதெல்லாம் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன், கொபால்ட், நிக்கல். ஸோ அதே மாதிரி இந்த குவாண்டம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஆர்பிட்டலோட ஷேப் அண்ட் சைஸையும் நம்ம வந்து படிக்க போகிறோம். பர்டிகுலராக ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் தான் வந்து ஒரு ஆர்பிட்டலோட சைஸ் அண்ட் ஷேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அதோட ஓரியன்டேஷன் எந்த பர்டிகுலர் ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சிஸ்லையா, ஒய் ஆக்சிஸில், எந்த பர்டிகுலர் ஆக்சிஸில் அந்த ஆர்பிட்டல் ஓரியன்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்பிட்டல்ஸோட சைஸ் அண்ட் ஷேப்பை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தவிர நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு பீரியாடிக் டேபிள் வந்து அசைன் பண்ணும்போது, பீரியாடிக் டேபிள் படிக்கும்போது டீச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி அந்த பீரியாடிக் டேபிள் இவால்வ் ஆச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற பீரியாடிக் டேபிள் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு எலிமெண்ட்ஸ் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். அது மட்டும் இல்லை, எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ அரேஞ்ச்டு பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி பீரியட் இந்த பீரியாடிக் டேபிள் ஸ்டார்ட்ஸ் வித் அ நியூ ஷெல். த எலக்ட்ரான் இஸ் என்டரிங் இன்டு நியூ ஷெல், நியூ ஆர்பிட் in the first element of every period. நியூ எலிமெண்ட் வந்து நியூ ஷெல்லை வந்து இந்த எலக்ட்ரான் வந்து என்டர் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி. அது மட்டும் இல்லை, இந்த சிமிலர் ஒரே குரூப் பீரியாடிக் டேபிளில் 18 குரூப்ஸ் இருக்குது. ஒரே குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரே மாதிரியான எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இருக்குது, எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பற்றி படிக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் எடுக்க போகிற டீச்சர் டெஃபினட்டாக அந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எப்படி ஒரே குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு சிமிலராக இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஒரு எலிமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதுவும் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. எப்படி ஒரு எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டலில், ஒரு ஆர்பிட்டில், ஒரு சப்ஷெல்லில், ஒரு ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் எப்படி வந்து அக்காமடேட் ஆகிருக்கு, அது பேடாக இருக்கா அன்பேடாக இருக்கா, ஒரு எலிமெண்ட்டுடைய ஃபிசிக்கல், கெமிக்கல், மேக்னெட்டிக் பிஹேவியர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே வந்து குவாண்டம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்தராக படிக்க போகிற ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் டாப்பிக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து குவாண்டம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய ரெஃபர் பண்ணணும், நிறைய வந்து ரிசர்ச் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ குவாண்டம் நம்பர்ஸே எடுத்துகிட்டா அதை சுற்றி அந்த குவாண்டம் நம்பர்ஸ் எப்படி இவால்வ் ஆகிருக்கு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸ்பின் குவாண்டம் நம்பர் கவுட்ஸ்மிட்ங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ மற்ற 3 குவாண்டம் நம்பர்ஸும் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து இவால்வ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபார்முலே வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம், அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் ஆர்பிட்டல் என்னவா இருக்கும் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு. அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த ஆர்பிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அசிமுத் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்கலாம். ஒரு கான்செப்டை நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். அந்த கான்செப்டை எப்படி படிச்சுட்டா மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அது எப்படி வந்து அப்ளை பண்ணணும். ஒரு கான்செப்டை ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமில், ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஸோ குவாண்டம் நம்பர்ஸில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது.
நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போ ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனாகவே அந்த ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் இருக்குது, ஷ்ராடிங்கரோட ரிசர்ச் இருக்குது. அவர் எப்படி வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வேவாக ஆக்ட் பண்ணுது, அவர் வந்து எலக்ட்ரானை வந்து ஒரு ஸ்டாண்டிங் வேவாக வந்து அவர் அஸ்யூம் பண்ணிக்கிட்டாரு. இந்த சைங்கிற ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு எந்த ஃபிசிக்கல் மீனிங்கும் இல்லைன்னா ஏன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, இந்த சைங்கிற வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு எலக்ட்ரான் வேவாக டிரான்ஸ்மிட் ஆகும்போது, ஒரு ஆர்பிட்டரில் வேவாக அது வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது, வேவாக டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ஆம்ப்ளிடியூடு, அதோட பவுண்ட்ரி சர்ஃபேஸாக நீங்கள் வந்து சையை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் வந்து அது சைங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வேணால் அந்த சைங்கிற டேர்ம் வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு எனஃபாக இருந்துச்சு, போதுமானதாக இருந்தது. ஆனால் ஹையர் ஆட்டம்ஸு, ஹையர் அட்டாமிக் நம்பர் ஆட்டம்ஸ்ன்னு போகும்போது அந்த சைங்கிற டேர்ம் அவருக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் தான் சை ஸ்கொயருங்கிற டேர்ம், ஸ்கொயர் ஆஃப் சை, தட் கிவ்ஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அதுதான் வந்து அந்த எலக்ட்ரானுடைய அடர்த்தி, டென்சிட்டி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஆர்பிட்டலோட சைஸு, ஷேப், ஓரியன்டேஷனை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. அதனால தான் அவருடைய அந்த வேவ் ஃபங்க்ஷன், அந்த வேவ் ஈக்குவேஷன், அந்த அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 குவாண்டம் நம்பர்ஸ், பிரின்சிபல், அசிமுத்தால் அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து அரைஸ் ஆச்சு. ஸோ ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டால் அது எங்கேருந்து அரைஸ் ஆகிடுச்சு, இது எப்படி வந்து நெயில்ஸ் போரோடைய நெயில்ஸ் போர் வெறுமனே ஆர்பிட் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அதுக்கு மேலே அவர் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் சோமர்ஃபெல்டு எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஹைசன்பர்க் வந்து ஒரு எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் மொமெண்டமையும் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது வந்து அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஃபைண்டிங்கும் பார்த்தா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஐன்ஸ்டைன் ஆக்சுவலாக வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை தான் அவர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த வேவ் நேச்சர், அதாவது சைங்கிற ஒரு இமேஜினரி டேர்ம் வந்து அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. அவர் வந்து காட் ஒன்றும் டைஸை வச்சு ப்ளே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கூட கொடுத்துருக்காரு எர்வின் ஷ்ராடிங்கரோட. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சயின்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் அந்த சயின்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கள டிஸ்கவரிஸ், அந்த இயர், நோபல் ப்ரைஸ் யார் யார் வாங்கியிருக்காங்க, இது எல்லாம் கூட நீங்கள் அதை ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டால் அது சுற்றி இருக்க விஷயங்களையும் நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.